அனனாய் மாறி இருக்கிறேன். என் ஆவியானவர் என்னை பட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, நீங்க விசுவாசமா சொல்லுங்க, ஆவியானவர் அசைவாடி இருக்கிறார். வேத வசனத்தின் பிரகாரமாய் நான் போதிக்கிறத தவிர நான் வீணான வார்த்தைகளை ஒன்றும் நான் போதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சமூகத்திலே மாவீரர்கள் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எத்தனை ஜனங்கள் பரிசுத்த ஓய்வு நாள் என்று தெரிஞ்சும் தேவனை தேட மாட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாள் எதற்காக ஆண்டவர் எதற்காக ஆயத்தப்படுத்தினார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம வரோம், சபை பார்க்குறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், காணிக்கை போடுறோம், தசமபாகம் போடுறோம், எல்லாமே பார்க்குறோம். ஆனா ஓய்வு நாள் தேவனுடையது, நம்முடைய இல்லவே இல்லை. ஓய்வு நாள் யாருது? தேவனுடையது. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? முதல் நாள். 7th டே தான் 7 நாள். 7ஆம் நாள் இது சனிக்கிழமை. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தின் பிரகாரமாய் தேவனை முதல் ராஜ்யத்தை தேடுங்க. ஹல்லேலூயா. முதல்ல என்ன தேடுங்க? தேவனை தேடுங்க. முதல் நாள் என்னது? முதல் நாள் என்ன நாள்? தேவனை தங்குகிற, தேவனை தேடுகிற நாள். இந்த முதல் நாள் அவருக்கு கொடுத்து பாருங்க. 7 நாளும் அவங்க அவர் உங்களோடு கூட இருப்பார், நீங்க அவரோடு கூட இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீத வசனத்தை வாசிக்கலாம். யெகோவன் சங்கீதம் 121. யெகೋವನಲ್ಲಿ ಭರವಸ ಇಡುವವರು ಚೀಯೋನ್ ಪರ್ವತದ ಹಾಗೆ ಇದ್ದಾರೆ. ಅದು ಕದಲುವುದಿಲ್ಲ, ಸದಾ ಸ್ಥಿರವಾಗಿರುತ್ತದೆ. ಪರ್ವತಗಳು ಯೆರೂಸಲೇಮಿನ ಸುತ್ತಲೂ ಹೇಗೋ ಹಾಗೆಯೇ ಯೆಹೋವನು ಇಂದಿನಿಂದ ಸದಾಕಾಲವೂ ತನ್ನ ಜನರ ಸುತ್ತಲೂ ಇರುವನು. ஹல்லேலூயா. வாசிங்களேன். அவன் எல்லாரும் ஒருத்தர் படிச்சாங்க எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா எதுக்காக சொல்றேன்னா அது திருப்தி படிக்கிறதுனால, வேற எதுக்காக உங்களுக்கு அடைந்து கொடுங்க. வேத வசனங்கள் என்ன வந்து நிதானமா படிச்சாலும் திருப்தியா நிதானத்தோடு தெளிவாய் படிங்க. ஏன்னா வேத வசனங்கள் எல்லாமே ஒண்ணு கூட்டவும் கூடாது, ஒண்ணு குறைக்க கூடாது. சொல்ல தெரியுதா? ஒண்ணு அதிகமாய் கூட்டிடக் கூடாது, அதிகமாய் சேர்த்துட கூடாது. ரோமருடைய பைபிள் எப்படி தெரியுமா? அனைத்து ரோம ஆட்சியில் இருக்கிற பைபிள் ஒரு அதிகாரம் மாறி இருக்கும், சிஎஸ்சில ஒரு அதிகாரம் மாறி இருக்கும். ஆனா வேத வசனம் இது ஆராய்ந்து நமக்கு இன்டர்நேஷனல் பைபிள் நம்மளுக்கு ரகசியமாய் தேவன் வெளிப்படுத்தி கரெக்டா புஸ்தகங்களை, எல்லா புஸ்தகங்களை எழுதி நமக்கு அதிகாரிகள் ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்து வெளிப்படுத்த புஸ்தகத்து வரைக்கும் நல்லா சோதித்து நமக்கு கிடைத்த புக்கு தான் இந்த புதிய ஏற்பாடுடைய காலங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் சோதித்து ஒருத்தர் 2 பேர் இன்னைக்கு உலகத்துல எந்த புக்கமும் அநேக விதமாக சோதிக்கப்படவே இல்லை. உலகத்துல எந்த புஸ்தகமும் என்ன பண்ணல, நிறைய வாட்டி சோதிக்கல, நிறைய வாட்டி செக் பண்ணல. நிறைய வாட்டி செக் பண்ண ஒரே ஒரு வேதம் சத்திய வேதம் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஏன்னா இதுல ஒண்ணும் மனுஷன் எழுதல, மனுஷன் மூலமாய் ஆவியானவர் சொல்லி இதெல்லாம் எழுத புஸ்தகம் வேதத்திலே இருக்குது. ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருடைய ஏவுதலால் எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டது. மறுபடியும் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் ஒரு வரி படிச்சாங்க, அது கீழே ஒரு வரி படிங்க, ஒருத்தர் அந்த வரி கீழே இன்னொருத்தர் வரைக்கிறீங்க, அந்த வரி படிங்க. ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭರವಸವಿಡುವವರು ಚಿಯೋನ್ ಪರ್ವತದ ಹಾಗೆ ಇದ್ದಾರೆ. ಅದು ಕದಲುವುದಿಲ್ಲ, ಸದಾ ಸ್ಥಿರವಾಗಿರುತ್ತದೆ. ಪರ್ವತಗಳು ಯೆರೂಸಲೇಮಿನ ಸುತ್ತಲೂ ಹೇಗೋ ಹಾಗೆಯೇ ಯೆಹೋವನು ಇಂದಿನಿಂದ ಸದಾಕಾಲವೂ ತನ್ನ ಜನರ ಸುತ್ತಲೂ ಇರುವನು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி, ஒரு நம்பிக்கை உள்ள ஜனங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மலை போல கர்த்தரை நம்புவாங்களா? என்ன வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும் அந்த நம்பிக்கை இடரே தள்ளே போகாதான்.
வேதவசனம் அதுதான் சொல்லுகிறது. உங்களுடைய நம்பிக்கையும் அதை போல இருக்கப்படணும். அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை கடவுள் மேல வச்சிட்டீங்களா? வச்சதா அந்த நம்பிக்கை யார் வந்தாலும், கடவுள் மேல வச்ச நம்பிக்கை யார் வந்தாலும் நீங்க மனுஷனுக்கு இடம் கொடுக்காது. அல்லேலூயா. அவன் சொல்லி போட்டான். ஆனா உங்களுடைய நம்பிக்கை தேவன் பேர் மேல வச்சிட்டாக்கா, அந்த நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை ஒரு பர்வதத்துக்கு நேராக வைத்துட்டு போது அவருடைய நம்பிக்கையும் உங்களுக்கு, அவருடைய நம்பிக்கையும் பர்வதத்தை போல அவர் உங்களை காத்து கொள்வார். ದುಷ್ಟರ ದಂಡಾಧಿಕಾರವು ನೀತಿವಂತರ ಸ್ವಾಸ್ಥ್ಯದಲ್ಲಿ ಉಳಿಯುವುದೇ ಇಲ್ಲ. ಹalleluya. ಹalleluya. மறுபடியும் வாசிமாது. ದುಷ್ಟರ ದಂಡಾಧಿಕಾರವು, துஷ்டருடைய சில தண்ட அதிகாரங்கள் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அவங்க டைரக்ட் கட் பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய அதிகாரங்கள் நீதிமானுடைய நீதிವಂತರ ಸ್ವಾಸ್ಥ್ಯದಲ್ಲಿ, நீதிமானுடைய சொஸ்தத்துல என்ன பண்ணாது? ಉಳಿಯುವುದೇ ಇಲ್ಲ. இருக்கே இருக்காது. இருக்கே ஸ்தாபமா இருக்கே இருக்காது. ஹalleluya. ಹalleluya. ಉಳಿದರೆ ನೀತಿವಂತರು ಅಕ್ರಮಕ್ಕೆ ಕೈ ಚಾಚರು. ஹalleluya. நாம் நீதிமான அவங்க சேர்ந்து செய்யட்டும். நீங்க நீதிமானா இருந்து பாவத்துக்கு கை சாச்சாதீங்க, கை நீட்டாதீங்க. ಯೆಹೋವನೇ ಒಳ್ಳೆಯವರು ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತರು ಆಗಿರುವವರಿಗೆ ಉಪಕಾರ ಮಾಡು. யாருக்கு? யாருக்கு? நல்லவர்களுக்கு, யதார்த்தமான எண்ணம் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுங்க? ஆண்டவரே என்ன பண்ணுவாங்க? உதவி செய்யுங்க. ಯೆಹೋವನು ಡೊಂಕು ದಾರಿ ಹಿಡಿದವರನ್ನು ಪತಾಕಿಗಳ ಗತಿಗೆ ಇಲ್ಲ ಸರಿ ವಾಸಿ ಪಾತಾಕಿಗಳ ಗತಿಗೆ ಹೋಗ ಮಾಡಲಿ. ಇಸ್ರಾಯೇಲಿಯರಿಗೆ ಶುಭ ಉಂಟಾಗಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. யாருக்கு தான்? யாரு இப்ப டொங்கு ஜனங்க? யாரு டொங்கு ஜனங்க? கிறிஸ்து. நான் கிறிஸ்துவ, நான் கிறிஸ்துவ, நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ நினைச்சு நான் வீட்டுல இருந்து ஆராதிச்சுக்கிறேன், டிவில ஆராதிச்சுக்கிறேன், நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வேலை மேல ஜெபம் பண்ணேன். இப்படி இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? டொங்கு உள்ள ஜனங்கள். சத்தியத்தை தெரிஞ்சும் சத்தியத்துக்கு விரோதமாய் என்ன பண்றாங்க? கர்த்தரை தூஷிக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படி ஜனங்களை என்ன பண்ணுங்க? அவர்களுடைய வழியில அவங்களை விட்டுடுப்பா, அவங்களுடைய வழியில அவங்களை விட்டுடு. அல்லேலூயா. ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದ ನಮ್ಮನ್ನು ಯೆಹೋವನು ತಿರುಗಿ ಚಿಯೋನಿಗೆ ಬರಮಾಡಿದಾಗ ನಾವು ಕನಸು ಕಂಡವರಂತಿದ್ದೆವು. ಆಮೆನ್. ஹalleluya. நாம் தேவனுடைய சீயோனுக்கு வரவனை இப்ப நம்ம நினைச்சிருக்கிறோமா? ஹalleluya. எங்கெங்கயோ ஓடி இருந்தோம், எங்கெங்கயோ பார்த்துருந்தோம், நினைச்சதுக்கெல்லாம் கும்பிடு போட்டிருந்தோம். ஹalleluya. சீயோன் என்ற சபை. ஹalleluya. இந்த 3 மணி நேரம் உட்காரோம், ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்றோம், கை தட்ட சொல்றோம், ஆராதிக்க சொல்றோம், ஹalleluya சொல்றோம். இதனால பிரயோஜனம் இயேசுக்கு இல்லைங்க, நமக்கு. இயேசுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. நாம் எவ்வளோ அவரை கனப்படுத்துகிறோமோ, எவ்வளோ அவளை துதிக்கிறோமோ, எவ்வளோ அவரை ஆர்ப்பரிக்கிறோமோ, அத்தனை நன்மையும் கிருபை நமக்கு. அவருக்கு எந்த விதமான, ஏன்னா அவர் நன்மை நாயகன், அவர் நன்மை மட்டும்தான் அவரிடத்தில் இருக்குது, வேற எதுவும் அவரிடத்தில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் அவரிடத்தில் என்ன இல்லை? பொய் இல்லவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்யவே திரிந்து வாழ்ந்து வந்த தெய்வம் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி சொல்றோம், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ಸೆರೆಯಲ್ಲಿದ್ದ ನಮ್ಮನ್ನು ಯೆಹೋವನು ತಿರುಗಿ ಸಿಯೋನಿಗೆ ಬರಮಾಡಿದಾಗ ನಾವು ಕನಸು ಕಂಡವರಾಗಿ ಇದ್ದೆವು. பிரமிக்கப்பட்டுத்தானே. அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் எப்படி ஆயிட்டுன்னா, நமக்கு சர்வ சாதாரணமாயிட்டு இருக்குது. பைபிள் சர்வ சாதாரணமான புஸ்தகம் ஆயிட்டு இருக்கு. யாருக்கு? அதுக்கு முன்னால ரட்சிக்கப்படாதனால இந்த பைபிள் என்ன பண்ணுவோம்? எப்போ பார்த்தாலும் முட்டை கொடுத்துன்னு இருப்போம். ஐயோ சத்தியம் 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 அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும். ஐயோ வேதம் அப்படியே பயபக்தியோட. இப்போ அந்த பைபிள் எப்படி ஆயிட்டு இருக்குது? எப்படி இருக்குது?
இயேசு தானே, எப்போ வேணுமா பேசுவார். சாதாரணமாயிடுது. ஏன்னா இப்போ கர்த்தர் எங்க எப்படி இருக்கிறாருன்னா சாதாரணமாய் உங்களுக்கு என்ன கேட்டாலும் தரக்கூடியவராய் ஆயிருக்கிறாருன்னா, நீங்கள் பழையவைகளை நினைத்து கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் எப்படி இருந்தேன், குடிக்காரனா, அடிதடியா, பொய் சொல்லி, பித்தலாட்டம் பண்ணி, கெட்ட பேச்சு பேச்சு, பாவம், நிம்மதி இல்லாத, எத்தனை வியாதி, எத்தனை வறுமை, எத்தனை காலங்கள், இப்படியே ஒன்று வார்த்தை 4 நாள் சம்பாதிச்சா 2 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வைக்கணும், 2 நாள் சம்பாதிச்சா 4 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வைக்கணும், இப்படி வியாதி வறுமையோடு நிறைய நிம்மதி இல்லாம வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தேன். ஆனா அங்கிருந்து சியோன் பர்வதத்துக்கு என்னை கொண்டு வந்து இந்த 3 மணி நேரம் தேவனை அவருடைய சமூகத்துல நினைக்க வைத்ததுனால என்னுடைய பழைய காரரை நினைத்து நான் உன்னை என்ன பண்ணுகிறேன், அவரை கொண்டாடுகிறேன். எத்தனை பேர் கொண்டாடுறீங்க? எத்தனை பேர் கொண்டாடுறீங்க? சொல்லுவீங்களா? அவர் நல்லவர். புதிதாய் பிறக்கிற யாரும், எந்த குழந்தையும் கிறிஸ்துனால பிறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, ஞானம் இல்லாதவர்களுக்கு வேத வசனம் ஞானம் உள்ள பாலாய் இருக்கிறது. அறிவில்லாத பிள்ளைகளுக்கு வேத வசனம் என்ன இருக்குது? அறிவை கொடுக்கிறவராய் இருக்கிறது. அல்லேலூயா. வழி தெரியாதவர்களுக்கு வழியை தெரிவிக்கிறது வேத வசனங்கள். அல்லேலூயா. பேச்சு தெரியாதவர்களுக்கு பேச்சை கற்றுக் கொடுக்கிறது இந்த வேத வசனங்கள். அல்லேலூயா. ஒழுக்கம், கிரீக் ஒழுக்கத்தையும் நல்ல துணிமணியும் போட்டு இப்படிதான் இருக்கணும் என்று டீசன்ட் கற்றுக் கொடுக்கிறது இந்த வேத வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்ணுகிற உணவிலிருந்தும் ஆகாய பறவைகளிலிருந்தும் எல்லாத்தையும் தேவன் அதற்கு நேரத்துக்கு யாருக்கு என்னவே செய்ய வேண்டும் என்று பரலோகம் இன்னைக்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் சிலுவையை தியானிக்க போகிறோம். சிலுவை தியானிக்கிறதுல நீங்க இருக்கிறீங்களா? சிலுவையை நினைத்து உங்களை இருதயத்தை திறந்து இயேசுவுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்களா என்று சில காரியங்களை நாம் பார்த்து தேவனிடத்தில் உங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் சிலுவையை கொஞ்சம் நோக்கி பாருங்க. எனக்காக நொறுக்கப்பட்டவரே, எனக்காக அடிக்கப்பட்டவரே, என் பாவங்களை சுமந்தவரே, எனக்காக பலியாகி வந்தவரே. ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கும் போது கூட கத்துது, ஆனாலும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் கத்தவும் இல்லை, அவர் கூக்குரலும் விடவில்லை. அவர் ஒரு கல்வனுக்கு ஒப்பு கொடுத்தது போல தன்னுடைய அடிக்கிற சேவகர்களுக்கும் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் நீங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை, உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. சிலுவைக்கு நேராக கண்களை மூடி கல்வாரி சிலுவை கொஞ்சம் கண்ணு முன்னால கொண்டு வாங்க. அந்த இயேசுவை இந்த பிலிம்ல எல்லாம் காமிக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் இயேசு சாமி அடிக்கப்படலைங்க. இந்த பிலிம்ல அப்படியே சும்மா அதெல்லாம் வெறும் நடிப்பு, அது நடிப்பு. நீங்கள் உண்மையாய் தேவ ஆவினால நீங்கள் ஆண்டவரை எப்படி அடிக்கப்பட்டார் என்று ஆவியானோட கேட்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமாய் உங்கள் முன்னாலே ஒரு திரையிலங்கமாய் உங்களுக்கு காண்பிப்பார். ஆண்டவரை நீங்க எப்படி அடிக்கப்பட்டீங்க? ஒரு டிவியில் பார்க்கணும், அப்படி அடிக்கப்பட்டீங்க, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அது ஒரு சினிமா நாடகம், அவ்வளவுதான். ஆனால் தேவன் இதற்கு மேலாய் பாடுகளை பட்டிருக்கிறார், இதற்கு மேலான பாடுகள் பட்டிருக்கிறார். வேத வசனம் அதை சொல்லும் போதும் உங்க இருதயம் உருகுனுங்க. அல்லேலூயா. மனம் இறங்கும் தெய்வம். உயர்த்தி சொல்லுங்க. கண்களை நான் கண்ணு தான் மூடி இருக்கிறேன். உங்கள் சரீரத்தில் யாருக்கு சுகம் இல்லை, கைகளை உயர்த்துங்க. ஜீசஸ். உங்க சரீரத்தில் தேவாவியான வசனத்தை போதிக்க நீங்க கேட்க கர்த்தர் உங்களுடைய பலவீனத்தை நீக்கி தேவட பலனை கொடுக்க வல்லமுள்ள தேவன். விசுவாசிங்க, நம்புங்க. நம்பு. யோவான் சொல்லுகிறானே, சர்ப்பமுள்ள சந்ததியே, நான் எவ்வளவு கூட உங்களோடு கூட இருந்து கர்த்தர் வருகை சொல்லுவேன். நீங்க சர்ப்பத்தின் சந்தைகளெல்லாம் என் பின்னால் இருக்கிறவர், அவர் என்னிலை காட்டிலும் வல்லமுள்ளவர்.
அவருடைய பாத ரட்சை தொடர்பிற்குள்ள நான் அருகதை இல்லை. அவருடைய இடத்துல இருக்கிறதோ அக்கினினாலும் ஆவினாலும். ஆமென் சொல்லுங்க. சபை இருக்கணும், ஆவினாலும் அக்கினினாலும் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் 3 காரியங்களை பார்ப்போம். மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ಯಾವನಾದರೂ ತನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನನ್ನ ಹಿಂದೆ ಬಂದ ಹೊರತು ನನಗೆ ಯೋಗ್ಯನಲ್ಲ. யாரொருவரும் கேளுங்க கவனமா, யாரொருவரும் தன் பின்னே மறுபடியும் வாசிமா சத்தமா. யாவனாದರೂ ತನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನು தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ತೆಗೆದುಕೊಂಡು ನನ್ನ ಹಿಂದೆ ಬಂದ ಹೊರತು என் பின்னே வர விரும்பினால் ನನಗೆ ಯೋಗ್ಯನಲ್ಲ. எனக்கு அவன் என்ன பண்ண மாட்டான், யோக்கியன் இல்லாமலே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? இயேசுவை எத்தனை பேர் உங்க சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? உண்மையாவா? இயேசுவை சொந்த தெய்வமா என்று எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்கு அவர்தான் தெய்வம். சொல்வீர்களா? சொல்வீர்களா? வாய்களை திறந்து அப்படி என்று சொல்லுவர்கள் யாரைதான் பின்பற்றுவாங்க? இயேசுவை தான் பின்பற்றுவாங்க. உலகத்தை காரியத்தை என்ன பண்ணுவாங்க? தள்ளி போவாங்க. எல்லா காரியத்தையும் அவங்க குப்பை தூசமா எண்ணுவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3 மணி நேரம், 3 மணிக்கு கரெக்டா தூக்கம் வராது. கரெக்டா 3 மணிக்கு தூக்கம் வராது. 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் தூக்கமே வராது. கரெக்டா நான் கெஸ் பண்ற டைம். அல்லேலூயா. இரண்டாவது, பாவத்தின் மேல என்ன பண்ணும்? அவங்களுக்கு கசப்பு வரும். அல்லேலூயா. இன்னொன்று, பொய் சொல்லும் போதும் அவங்களுக்கு அந்த பொய் சொல்றதுக்கும் கொஞ்சம் தான் வரும், பயம் வரும். அல்லேலூயா. இப்படி சிலுவையை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நான் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்து, பைபிள் படிக்கிறேன், பைபிள் கேட்கிறேன், வாரத்துக்கு தவறாம சபைக்கு போற, வாரத்துல 3, 6, 7 நாளும் சபை சொல்லுகிறது எல்லாமே கேட்கிறேன், தசமபாவ கொடுக்கிறேன், எல்லாமே செய்கிறேன். ஆனால் இவனை போல நான் இல்லை என்று சொல்லுகிறவள் ஒரு நாளும் அவன் பரலோகத்துடைய பிள்ளை அல்ல. அல்லேலூயா. நான் ஒன்று இல்லை, உம்முடைய வார்த்தையோடு கூட இருப்பேன் என்று சொல்லுவதுதான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை ಕಂಡುಕೊಂಡವನು ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವನು. தன்னுடைய ஜீவனையை காண்கிறவன் என்ன பண்ணுவான்? அதை தொலைஞ்சு போவான், தொலைச்சிடுவான். ஐயோ, மனுஷனுக்கு ஜீவன் வேணுங்க. மனுஷனுக்கு என்ன வேணும்? ஜீவன் வேணும். ஆனால் இந்த ஜீவனம் நமக்கு தற்காலிகமான ஜீவனம். நம்முடைய உயிருக்கு இந்த காலத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்ச நேரம் தான். அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு என்ன வரும்? மனுஷனுக்கு மேன்மையும் மரியாதையும் புகழும் எல்லாம் சேரும். ஆனால் இன்னொரு ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஜீவன். இந்த ஜீவன் எப்படி இருக்கும் தெரியுமா? பரிசுத்தமாய் உன்னை பரிசுத்த நான் படுத்தி கொண்டே இருக்கும். தினம் தினம் உன்னை பரிசுத்தப்படுத்தினே இருக்கும். தினம் தினம், நிமிஷம் நிமிஷம், நேரத்துக்கு நேரம் உன்னை பரிசுத்தப்படுத்தினே இருக்கும். அல்லேலூயா. ஒரு தீங்கை பார்த்தாலும் தீங்கை செய்யாதே, ஒரு தவறு செய்தாலும் ஒரு தவறு செய்யாதே, ஒரு பொய் சொன்னாலும் ஒரு பொய் சொல்லாதே. இப்படி உணர்த்தி கொண்டே இருக்கும் இந்த சத்தியம் உள்ள ஜீவனம். இந்த ஜீவனம் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்துவாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இது நியமிக்கப்படுகிற சிலுவையின் தியானமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஐயோ, சிலுவை நினைச்ச கண்கள் தண்ணி வருது. அல்லேலூயா. வெடித்தோட்ட கண்ணீர் வேற, உள்ளத்தோட்ட கண்ணீர் வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விபச்சாரி தேவனுடைய பந்தியில் வந்து தேவனுடைய கண்ணினாலே, அவருடைய முடியினாலே தேவனுடைய பாதத்தை கழுவும் போது அவர் சொன்னார், இன்றைக்கு இந்த மகள் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறப்பட்டாள். அல்லேலூயா. யார் சொல்ல முடியும்?
யார் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒருத்தர் கெட்ட பேச்சு பேசினார், அவங்கள்ட்ட ஏன்பா நான் பேசணுன்ற நிலைமையில இந்த உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா கிறிஸ்து வேதம் சொல்லுது, அவள் கெட்டதா செஞ்சாலும் அவர் கெட்டதை செய்யாதபடி போய் நீ என்ன பண்ணு, இந்த வேத வசனத்தை சொல்லு, அவள் மாறுவாள், அவள் மாறுவாள், அவன் மாறுவாள். ஏன்னா வேத வசனம் மாற்றக்கூடிய வல்லமை இந்த வேத வசனத்துக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் இல்லவே இல்லை. ನನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಳಕೊಂಡವನು ಅದನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವನು, ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡವನು ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. யாரு? யாரையா? பணக்காரங்களா, மணி இருக்கிறவங்களா, புத்தி இருக்கிறவங்களா, ஐஸ்வர்யவான்களா? ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவர்களை சபையில் சேர்க்கப்படுங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவர்களை போய் கொண்டு வாங்க. இந்த வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் கொண்டு வரணும்னு நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் போய் சொல்லுங்க, வாங்க, இயேசு சாமி அவர் மறைக்கல, ஜீவனோட கூட இருக்கிறான்னு எத்தனை பேருக்கு சொல்லி கூட்டு வரீங்க பார்க்குறேன். ஹல்லேலூயா. லூக்கா 9:23 வாசிங்க. இது 40 நாள் ஆண்டவரை நினைத்து சிலுவை குறித்து தியானிக்கிற வார்த்தை. சொல்லுங்க. லூக்கா ಇದಲ್ಲದೆ ಆತನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಿದೇನೆಂದರೆ, எல்லாருக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ಯಾವನಿಗಾದರೂ யாருக்கானாலும் ನನ್ನ ಹಿಂದೆ என் பின்ன வருவதற்கு மனசிದ್ದರೆ, மனசு, உங்க மனசு இருந்தா போதுங்க, வேற எதுவும் ஆண்டவர் கேட்கல. உங்க மனசு அவர் பின்ன வரத்துக்கு எத்தனை பேர் ஆசைப்படுவீங்க? எத்தனை பேர் இயேசு பின்ன வரத்துக்கு விருப்பம்? மனசை கேட்டு சொல்லுங்க. உங்களுக்கு உங்களை மைண்ட் சேஞ்ச் பண்றதுக்காக நான் சொல்லலைங்க. ஹல்லேலூயா. மைண்ட் சேஞ்ச் பண்ணி என்ன கிடைக்கும் லாபம்? இன்னைக்கு அநேகர் அங்க சர்ச்சுக்கு போயிட்டா மைண்ட் மாத்திட்டு என் காத்தல் சாயங்காலம் இதுக்கெல்லாம் இந்த வாரம் ஃபுல்லா போயிட்டு அங்கே கற்றுன்னு நாளை நான் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்து பத்தி சொல்ல மாட்டேன், எங்க குடும்பத்துக்கு பேருன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரே கிறிஸ்து பத்தி சொல்றாங்க. அதை மாற்றி என்ன வரப்போகுது? உங்க மைண்டெல்லாம் மாத்தல, உங்க மனசாட்சியை கேட்டுக்கொண்டு சொல்லுங்க, கிறிஸ்துவை பின்பற்றுன்னு சொல்லி உங்க மனசுல இருந்து வரணுங்க வார்த்தைகள். அதுல ஏதோ போதகர் கேட்கிறாரு, சுவிசேஷகர் கேட்கிறாரு, ஊழியக்காரர் கேட்கிறாரு, நான் இயேசு பின்ன வருவேன் சொல்லி மேலோட்டமாய் கொடுக்காதீங்க, உள்ளோட்டமாய் கொடுங்க. அல்லேலூயா. உள்ளோட்டமா கொடுக்கிற மனுஷனா இருந்தா இயேசு பின்ன போயினே இருப்பாங்க. ஒரு நாள் திண்ணி பார்க்கவே மாட்டான். யாருக்காகிலும் பாருங்க, ஆண்டவர் அதுதான் சொல்ற, யாருக்கு கஷ்டப்படுத்தி நான் சொல்லலப்பா, யாருக்காகிலும் என் பின்ன வர உங்களுக்கு மனசு இருந்தா நீங்க வாங்க. அவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு வரல, நீ நாளைக்கு நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க. சர்ச்சுக்கு நீங்க வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அது அன்பு காரியம். ஆனா இங்க அன்பு சொல்ற, விருப்பப்பட்டா நீங்க என்ன பண்ணுங்க, என்ன வாங்கப்பா. அல்லேலூயா. உங்க மனசு உள்ள இன்னைக்கு என்ன பண்ணும், இயேசு பின்ன நான் நடப்பேன், உள்ளத்திலிருந்து வரணும். எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளான மனுஷனிடத்திலிருந்து வரணும், அதுதான் ஜீவனுள்ள சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்க. அடிமை கொஞ்சம் தேவன் பண்ண பின்ன வருவேன் என்று சொல்லுகிறேன். ஜோர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, உன் பின்ன நான் வர விருப்பப்படுகிறேன், உன் சிலுவையை நான் தியானம் பண்ணுகிறேன், உன் சிலுவையை நான் சுமப்பேன், உண்மை நான் சுமப்பேன். வருவதற்கு மனசிದ್ದರೆ, வருவதற்கு உங்கள் மனசு இருந்தால் அவர்கள் தன்னை நிராகரிசி வெறுமையாக்கி உங்களுடைய சிலுவை, உங்களுடைய சிலுவை, இயேசு சிலுவை இல்ல, உங்களுக்காக இயேசு சுமந்துட்டார் சிலுவை. உங்களுடைய சிலுவை யார் சுமந்துட்டாரு? இயேசு சிலுவை இயேசு சுமந்துட்டாரு. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை, உங்களுடைய சிலுவை நீங்க சுமந்து இயேசு பின்ன வரங்க. ತನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನು ದೀನಲು ಹೊತ್ತುಕೊಂಡು ದಿನಾಲು
ದಿನಾಲು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹಾ. ನನ್ನ ಹಿಂದೆ ಹಾ. ಬರಲಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பின்ன வாங்க. 1 கொரிந்தியர் 1:17. சில 7 வார்த்தைகளை நான் பார்த்து பேசிட்டு சில காரியங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஆண்டவர் இங்கே ஏவுதல் கொடுத்தபடினாலே 1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் 1:18, கலாத்தியர் 5:17. சிலுவைய விஷயவாதம். பாரு, இந்த சிலுவையின் குறித்து வாசிமா. ಶಿಲುಬೆಯ ವಿಷಯವಾದ ಮಾತು இந்த சிலுவை குறித்து வார்த்தை ನಾಶನಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಆ ಹುಚ್ಚು ಮಾತಾಗಿದೆ. ರಕ್ಷಣೆಯ ಆ. ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವ ಆ. ನಮಗಾದರೂ ಆ. ದೇವರ சக்தியாಗಿದೆ. பைத்தியங்களுக்கு போய் சொல்லுங்க இயேசு பத்தி. உலகத்தார் இன்னைக்கு அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, பைத்தியமா இருக்கிறாங்க. சிலுவை பத்தி சொன்னாங்க, அவங்க எனக்கு எல்லாம் தெரியும் போ, அவங்களுக்கு நீ பைத்தியம். ஆனா பைத்தியமா இருங்களுக்கு நமக்கு இது தேவனுடைய பலனா இருக்கிறது. சொல்லுங்க, யாருக்கையா? கிறிஸ்துவை அறிந்த நமக்கு கர்த்தருடைய வார்த்தை பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் சிலுவையின் விஷயத்தின் வார்த்தை நாசமான நாசமா இருக்கிற வழியில இருக்கிற ஜனங்களுக்கு அது என்னவா இருக்குது? பைத்திய வார்த்தை. நீ பைத்தியக்காரடா, உனக்கு என்ன வருது? அமெரிக்கால இருந்து பண்டு வருது, அமெரிக்கால இருந்து காணிக்கை வருது, உன் பகல் வந்து உன்னை தாங்குறாங்க, உன்னை வழி நடத்துறாங்க. ஒரு வெங்காயம் இல்லை. ஹல்லேலூயா. போன வாரத்தில் சொல்ல ஊழியன்றது சாதாரணமான காரியம் இல்லைங்க. பரலோகம் அந்த ஊழியக்காரனை ஒன்னொன்னா கவனிச்சு ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் தயார்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துகிற இடம் தான் பரிசுத்தமான இந்த பரிசுத்தமான புனிதமான பலிபீடம். நானும் ஊழியம் செய்றேன். ஊழியம் செய்யறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா கர்த்தருக்காக நிலையா நிக்கிறதான் பெரிய விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க. நானும் பாடுறேன், நானும் ஜெபிக்கிறேன், நானும் சுவிசேஷம் சொல்றேன், நானும் தேவன் பின்ன வருக பெருசு இல்லை, அதெல்லாம் பெருசு இல்லைங்க. கடைசி வரைக்கும் இயேசு பின்னால நடக்கிறவர் தான் ரட்சிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி வரைக்கும் சிலுவையை சுமந்து கர்த்தர் பின்ன போவீங்க. ರಕ್ಷಕನಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿರುವ ரட்சிப்பினான நமக்கு தேவருடைய பலனா இருக்கிறது. ஆமே. நமக்கு எப்படி இருக்குது? நமக்கு என்னவா இருக்குது? தேவருடைய பலமா இருக்கிறது. அல்லேலூயா. கலாத்தியர் 5:11, ரோமர் 6:6, மத்தேயு 16:28 வாசிச்சுங்க, ஜல்தி முடிச்சுங்க. ನಾನಾದರೆ ಸಹೋದರರೇ ಸುನ್ನತಿಯಾಗಬೇಕೆಂದು ಇನ್ನು பழைய ஏற்பாடுல சுன்னதி இருந்தது. மாம்சத்தை கட் பண்ணி பலி செலுத்தினாங்க ஆண்டவருக்கு. அதெல்லாம் மாற்றிட்டார் ஆண்டவர். தன்னுடைய சரீரத்தை அப்பா பலி வச்சு வைக்காதீங்க, உங்களுக்காக நானே சரீரம் பலியாய் வருவேன். அல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாடுல சுன்னத்தி விதமான ஞானஸ்தானம் இருக்கும். அல்லேலூயா. அது புதிய ஏற்பாடுல உங்களுக்கு ஸ்திரீகளுக்கு அது சொன்னா அது உங்களுக்கு ஒரு அவமானமாய் தெரியும். ஸ்திரீகளுக்கும் சபையில் அது சொல்லும், நான் அதை ஆசைப்படலை. அல்லேலூயா. சுன்னத்தி என்றால் மாம்சமயுதமான அதை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்தானம் பண்ணுவாங்க. பழைய ஏற்பாடுடைய காலம் இது. இன்றைக்கு முகமதியார் செய்து கொண்டிருக்கிறாங்க, முஸ்லீம் செய்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பிறந்த 10 வயசுலயோ 8 வயசுலயோ இல்லை 10 வயசுலயோ அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. சுன்னத்தி, அது பேர் சுன்னத்தி. நமக்கு எப்படி தெரியுமா? மனம் திரும்புதலை ஞானஸ்தானத்துக்கு ஆரம்பம். நம்ம இன்னைக்கு மனம் திரும்பிட்டாவே நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் பக்கமா இன்றைக்கு சிலுவை நினைச்சு என்ன பண்ணுங்க? மனதை மாற்றிக்கொள்ளுங்க. மனதை மாற்றிக்கொள்ளும் போது உனக்கு கர்த்தருடைய ஞானம் வந்துடும்.
ನಾನಾದರೆ ಸಹೋದರರೇ ಸುನ್ನತಿಯಾಗಬೇಕೆಂದು ಇನ್ನು ಸಾರುವವನಾಗಿದ್ದರೆ ಇನ್ನು ನನಗೆ ಹಿಂಸೆಯಾಗುವುದು ಯಾಕೆ? ಆ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಶಿಲುಬೆಯ ದಾಸಿಯಿಂದ ಉಂಟಾದ ಆಕ್ಷೇಪವು ಹೋಯಿತಲ್ಲ. ஆமென். அல்லேலூயா. ಹೋಯಿತಲ್ಲ. பழைய காரியங்கள் மாம்சமாக இருந்த எல்லா மனுஷன் தேவன் ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாள். நான் என்னுடைய பாவத்தை தூக்கி என்ன பண்ணுவேன்? 2 புறாவோ இல்ல ஆடோ மாடோ இல்ல ஏதாவது இது எடுத்து வந்து என்ன பண்ணுவேன்? பலி செலுத்த தேவனுடைய ஆசாரிப்பு கொடுத்துருவேன். ஆசாரிப்புனா யாரு? ஆசாரியர்னா யாரு? ஊழியக்காரங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா நான் நீ பாவம் செஞ்சுட்ட, என்ன பண்ணு, எனக்காக அந்த புறவை தலையை அறுத்துட்டு அதை ரத்தத்தை என்ன பண்ணுங்க ஆண்டு கொடுன்னு சொல்லி ஆண்டு ஜனங்கள் கொண்டு வந்து ஆசாரிப்பு என்ன பண்ணுவான்? பரிசுத்தமான ஓய்வு நாளிலே அவர் உட்காந்து அதெல்லாம் அறுத்து அதெல்லாம் அவங்க அந்த ரத்தத்தை தேவனுக்கு பலிப்பிடத்தில் தேவனுடைய பரிசுத்தமான அந்த பழைய ஏற்பாடுடைய அந்த எதுக்கும் பூசுவார். அல்லேலூயா. 3 நாமம் பூசுவார்கள். இன்னைக்கு யார் நாமம் போடுறாங்களோ அவங்களுக்கு நினைச்சிங்க, அவங்க தெரிஞ்சு போடுறாங்களோ தெரியாது போடுறாங்களோ போட்டால் 3 நாமம் தான் போடுறாங்க, தவிர 4 நாமம் தான் போட மாட்டாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இங்க போட்டாலும் சரி இங்க போட்டாலும் சரி இங்க போட்டாலும் சரி 3 தான் போடுவாங்க. அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு அர்த்தமா இருக்கிறது. அவங்க அறிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ, ஆனா எதை செஞ்சாலும் நடுவுல வந்து ஒரு பொட்டை வைப்பாங்க, தெரியுமா? அல்லேலூயா. எதை செய்தாலும் இன்னைக்கு வாசலுக்கு நம்ம மஞ்சா தடவி அந்த வாசலுக்கு 3 பட்டை போட்டு நடுவில் ஒரு பொட்டு வைக்கிறோம். நமக்கு தெரிஞ்சு செய்யணுமோ தெரியாது செய்யணுமோ தெரியல. மஞ்சா அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தப்படுத்துதுன்னு அர்த்தம். அதை போய் வீட்டில் இப்போ போய் செஞ்சிடாதீங்க. ஐயோ பைபிள் சொல்லிச்சே, ஐயா சொல்லிட்டாரு, நான் இன்னைக்கு என்ன பண்றேன், அன்னைக்கு காத்தால சாயங்காலம் வரைக்கும் வாசலை கல்வி 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 கல்வி, ஐயோ ஐயா சொல்லிட்டாரு 3 நாமம் போட்டு கும்பம் வச்சிடலாம், அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. மஞ்சா வந்து பரிசுத்தம் ஆகிறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் என்று அந்த 2 வருது தெரியுமா? அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது செஞ்சோம்னு இப்ப என்ன பண்ணாதீங்க, இனிமே வாரத்துக்கு ஒரு நாள் நாமம் வச்சுக்கின்னு சபை வந்துடாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு நாமம் இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ஒரு நாமம் இருக்கு. அது என்ன நாமம் என்று ஆவியோடு உண்மையோடு கேட்டால் அந்த நாமம் சொல்லும். உன்னை ரட்சிக்கிற நாமம் அது, உன்னை விடுதலை செய்கிற நாமம் அது. அல்லேலூயா. 40 நாள் பட்டையும் போட்டாலும் 41ஆம் நாள் அவன் போய் திரும்பவும் அங்கேதான் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. 40 நாள் பச்சை தண்ணி நடுங்கி தண்ணி ஊற்றினாலும் 40 எவ்வளோ 60 கிலோமீட்டருக்கு நடந்து போய் சொன்னாலும் அவன் சொல்லுகிற எல்லா நாமத்திலும் போய் பித்தலாட்டம் இருக்குது. ஏன்னா அவன் திருத்திருக்கணும்ல, அவன் திருத்திட்டு வந்திருக்கணும்ல. இன்னும் 40 நாள், அடுத்த வருஷம் 40 நாள் போட்டு இன்னைக்கு என்ன பண்ற, 40 நாள் வரைக்கும் நான் பீடி குடிக்க மாட்டேன். அல்லேலூயா. 41ஆம் நாள் திரும்ப அதே கொடுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாட்டி நமக்குள்ள வந்தா நமக்குள்ள இருக்குது எல்லாமே நம்ம பார்த்து ஓடிடுச்சு. அல்லேலூயா. அதை இப்போ வான்னு சொன்னாலும் வரவே வராது. ஏன்னா அதற்கு தடை நமக்கிட்ட ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. அதற்கு தடை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதெல்லாம் பண்ணுவாங்க சைடு. அதுவும் எப்படி 4 ஜனங்க பார்க்குறாங்கோ. அல்லேலூயா. 4 ஜனங்க பார்க்குறாங்க, அதுவும் செய்யறாங்க கரெக்டா நைட்ல தான் செய்யறாங்க. நைட்ல செஞ்சா யாருமே பார்க்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க நைட்ல கூட ஆண்டு பார்க்கறாருப்பா அப்படின்னு சொல்லி போதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எங்காவது பாத்ரூம்ல போய் பேசுவாங்க. ஏன்னா பாத்ரூம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயோ அங்க லெட்ரின் போறேன், 2வது சுவிட்சு போறேன்,
அங்க யாரும் மாட்டாங்க, இயேசுவே வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல தான் இயேசு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியா பாத்ரூம்ல இருப்பாரு? எப்படியா பாத்ரூம்ல இருப்பாரு? நம்முடைய வாசனை எல்லாம் அப்படிப்பட்டதாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாசனை எங்க பண்டிக்கு ஒப்பா இருந்தது. என்னானாலும் அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் ரத்தத்தினாலே கழுவி சிங்காசனத்துல உட்கார வச்சு இந்த வசனத்தோடு ஆவியானவர் பேசிக்கொண்டு நம்மை திருத்தி அவருடைய சுவாயமாய் அவருடைய சொரூபமாய் நம்மை மாற்றக்கூடிய ஆசை நம்முடைய அப்பாவுக்கு மட்டும்தாங்க. அவரை போல மாற ஆசைப்படுகிற யாரு? நம்முடைய தேவன் தாங்க, வேற யாரும் முடியாது. அல்லேலூயா. ஐயோ, இயேசு போல நம்ம மாறலாமா? இயேசுவை போல மாறலாமா? நிச்சயமாய் மாற முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீங்கள் இப்பொழுதே காண்பீர்கள். கலாத்தியர் 5:11. அச்சா ரோமர் 6:6. ಪಾಪಾಧೀನ ಸ್ವಭಾವವು பாவத்துடைய சுபாவம் நாசமாய் போய் ನಾವು ಇನ್ನು ಪಾಪದ ವಶದಲ್ಲಿರುವ நாம் இன்னும் பாவத்துடைய வசத்தில் இருக்கபடி ನಮ್ಮ ಪೂರ್ವ ಸ್ವಭಾವವು ಕ್ರಿಸ್ತನ ಕೂಡ ಶಿಲುಬೆಗೆ ஆமா நம்ம பழைய சுபாவம் என்ன பண்ணோம்? சிலுவையில் அடைக்கணும். யாருக்கெல்லாம் பழைய சுபாவம் இருக்குது? அல்லேலூயா. கோபம் யாருக்கு இருக்குது? பொய் பித்தலாட்டை யாருக்கு இருக்குது? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியம் யார் இடத்துல இருக்கிறது? அவளெல்லாம் இன்னைக்கு எங்க அடைக்கப்படணும்? சிலுவையில் அடைக்கப்படணும். ಕ್ರಿಸ್ತನ ಕೂಡ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟದೆಂದು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. ಸತ್ತವನು ಪಾಪದ ವಶದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ್ದಾನಷ್ಟೇ. ಇದಲ್ಲದೆ ನಾವು ಕ್ರಿಸ್ತನೊಡನೆ ಸತ್ತ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಆತನೊಡನೆ ಜೀವಿಸುವೆವೆಂದು ನಂಬುತ್ತೇವೆ. கிறிஸ்து கூட நான் செத்தா எனக்கு என்ன வருப்பா? நான் செத்துட்டா என்ன வரும்? எங்க அம்மாவை நீ பார்க்க முடியுமா? எங்க அப்பாவை நீ பார்க்க முடியுமா? இந்த உலகத்தை தான் என் அப்பா அம்மா. அல்லேலூயா. கிறிஸ்துவை நீ காண வேண்டும் என்றால் நீ தினத்தானே தினம் நீ சாகப்படணும். தேவனுக்குள்ள சாகப்படணுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ಇದಲ್ಲದೆ ನಾವು ಕ್ರಿಸ್ತನೊಡನೆ பாருங்க, இதல்லದೆ ನಾನು ಕ್ರಿಸ್ತನೊಡನೆ ಸತ್ತ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಸತ್ತ ಮರಿತ உடனே ಆತನೊಡನೆ ಜೀವಿಸಿ அவரோட கூட நான் ஜீவனோட கூட எழுந்துவேன். அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, கிறிஸ்துவோட இன்னைக்கு நீங்க மறைக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் வரும்போது நீங்க ஜீவனோடு கூட எழும்புவீர்கள். எல்லாம் சேர்ந்து ஜீவனோடு கூட எழும்ப வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்க மறைக்கப்படணும். சாவுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். என்ன யாரு பெரிய விஷயமா? எப்படியா நாங்க சாகணும்? ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்க சுய சாகும். இதுதான் போதனை. ஞானஸ்தானம் எடுக்கும்போது நீங்கள் பாவத்திற்கு மரிப்பீர்கள், பரிசுத்த ஆவியினுக்குள் நீதிக்குள் வளருவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்திற்கு இடம் கொடுங்க. மத்தேயு 16:24. ஜீசஸ். ಮತ್ತು ಯೇಸು தன்ன சீஷரிகே மச்சோ பாருங்க, பலிபீடத்திலிருந்து நீங்கள் கீழே உட்கார்ந்துக்கிறவங்க யாருங்க? கீழே உட்கார்ந்தவங்க யாரு? கீழே உட்கார்ந்துக்கிறவங்க யாரு? நீங்க எல்லாம் சீடருங்க. ஐயோ, கையை உயர்த்துங்களா. இயேசுவோட சீடருங்க நீங்க எல்லாம். நீங்க இல்லன்னு சொன்னா அப்படிதான். இயேசுவோட சீடனாய் மாறுறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. அல்லேலூயா. யூதாசை போல காமிச்சு கொடுக்கிற சீடனா மட்டும் இருக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா சீடர்களையும் தந்திரமா ஒரு சீடர் இருக்கான். அல்லேலூயா. ஆமென். தந்திரமா இருப்பான். எல்லாரும்
அங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஆனா யூதாசுக்குள்ள பிசாசு இருந்தது. யூதர்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவனை பிடிச்சா யாரை பிடிச்சிடலாம், இவனை பிடிச்சா அவனை பிடிச்சிடலாம். இவனுக்கு என்ன ஆசை வந்துச்சு? பணம் ஆசை வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. வந்த உடனே அவன் என்ன பண்ணான்? 30 வெள்ளிக்காசுக்கு அவன் ஆசைப்பட்டு, வேறு வசனம் சொல்லுது, அவன் மரித்து அவன் ஆவி இன்ன வரைக்கும் எங்க போச்சுன்னு தெரியல. ஒண்ணு சொல்லுகிறேன், அவனுடைய ஆவி தற்கொலை ஆவி. இன்னைக்கு எங்கெல்லாம் தூக்கு போட்டுக்குதோ அந்த ஆவிதான் அசுத்தாவி அவன் மூலியமா கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பக்கத்துல அக்கத்துல அந்த மாதிரி ஆவிச்சுன்னா, அந்த மாதிரி தூக்கு போடுகிற ஆவிச்சுன்னா கூட, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவி எங்க பக்கத்துல அக்கத்துல இருக்க கூடாது, ஜெபம் பண்ணுங்க. ஆரம்பத்துல இந்த இடத்துல அப்படிதான் இருந்துச்சுங்க. இந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு 3-4 சாவு தூக்கு போட்டு சாவு விழுந்துச்சு. இதே பில்டிங்ல 3 பேர் 4 பேர் மரித்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பூர்ண சுகத்தை இந்த கோட்டர்ஸ்க்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜெபம் நம்முடைய சித்தம் அல்லங்க. தேவன் அந்த ஆவியை எதிர்த்து நிக்க நமக்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால, தேவனுடைய சுத்தத்தினாலே இங்க ஒரு ஊழியம் நடக்கணும், இங்க ஒரு சபை நடக்கணும், இங்க இருக்கிற ஜனங்கள் தேவன் பக்கமாய் வர வேண்டும், தேவனை தெரிந்து கொள்ளும் என்று பரலோகம் திட்டம் இருக்கிறது. ஆனாலும் ஜனங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. வாசிமா. ಮತ್ತು ಯೇಸು ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳಿದೇನೆಂದರೆ, பாருங்க, இங்க இருந்து சொல்லுகிற யார் உங்களுக்கு சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியான ஒரு இயேசு மூலமா. நான் ஒரு இயேசு, நான் உண்மையான இயேசு இல்ல. அவர் போதகர் உங்களுக்கு இயேசுவா இருந்து உங்களுக்கு போதித்த உங்களுடைய இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டு அதன் பிரகாரமாய் நடந்து கொண்டால், யாருக்காகிலும் யாருக்காகிலும் என் பின்னே ಬರುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿದ್ದರೆ, ಮನಸ್ಸಿರುಂದಾ ಅವನು ತನ್ನನ್ನು ನಿರಾಕರಿಸಿ வெறுமையாக்கி ತನ್ನ ಶಿಲುಬೆಯನ್ನು தன்னுடைய சிலுவை எடுத்து ಹೊತ್ತುಕೊಂಡು ನನ್ನ ಹಿಂದೆ ಬರಲಿ. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை குறித்து நாம் தியானித்தோம் அல்லவோ? ஆமென். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மளை கொஞ்சம் கவனிங்க. நம்ம எங்க இருக்கிறோம்? சிலுவை நிழலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சபை என்பது சிலுவை நிழல். நிஜம் சொல்ற தெரியுமா? சபை என்பது நிழல். நீங்க உட்கார்ந்து அவர் சிலுவை நிழல் உட்கார்ந்து இருந்திருக்கிறீங்க. இப்போ அந்த நிழல் உங்கள் உள்ளுக்குள்ள வந்து அந்த வழியில நடக்க வைக்கிறதா சிலுவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெள்ளிக்கிழமை நீங்க கரெக்டா 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் இந்த சர்வீஸ் இருக்கு. சிலுவை குறித்து சில காரியங்களை குறித்து உங்களுக்கு நாங்கள் இந்த வேத வசனம் எதற்காக ஆண்டவர் அடிக்கப்பட்டார், சில 7 பேர்கள் சிலுவை குறித்து நமக்காக அடிக்கப்பட்ட, நமக்காக மறைக்கப்பட்ட என்பதை நாம் தியானித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் இருக்கிறபடினாலே எல்லா பிள்ளைகளும் இந்த சிலுவை நினைக்கிறதுனால 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை இங்கே ஜெபம் இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை அல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சிலுவையில் 7 வார்த்தைகளை நமக்காக சொல்லி நம்ம எப்படி உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி தியானிக்கிற வார்த்தை இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்தாருங்க. நமக்குள்ள இன்னைக்கு அந்தப்பட்ட அப்படிப்பட்ட விசுவாசங்களை நமக்கு இன்னைக்கு உயிர்த்தெழுதல் வரணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு மாற்றம் வரணும். இந்த அதிகாலையிலே தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிதாய் தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள கடந்து வரணும். சிலுவை தியானங்களை மட்டுமல்ல, சிலுவை நடனம்ல, சிலுவை போதனைகள் உங்களுக்கு தேவை. சிலுவை போதனை உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. இயேசு சுமந்துட்டாருங்க. அவர் சுமந்ததால நமக்கு விடுதலை கொடுத்துச்சு. ஆனால் நமக்குள்ள என்ன தெரியுமா? ஐயோ, நம்ம சேர்ந்து செய்யலாம், நம்ம பாவம் செய்யலாம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க ஒரே ஒரு தவறு செய்தாலும் நீங்க தான் இயேசுவை சிலுவையில் அடிச்சீங்க. நீங்க தான் ஒரு அடிச்சீங்க, வேற யாரும் அடிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றான், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், நீங்கள் அடித்த இயேசு குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நிந்தித்த இயேசு குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த இயேசு
என்னோட கூட ஜீவனோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சபையோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையோடு இருக்கணும், உங்கள் துணையோடு இருக்கணும், உங்கள் எல்லா இடத்திலும் யார் இருக்கணும்? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று வருங்க. புத்தகம் அதுதான் சொல்லுது, பேதுரு புஸ்தகம் அதுதான் சொல்லுது, உங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். யார் நிமித்தமாய்? நீங்கள் பாவம் செய்தபடினாலே அவர் தாமே தன்னைத்தானே பலியாக்கினார். அவர் உங்களுக்காக பலியாகி மறுபடியும் தயவு செய்து சொல்கிறேன், தேவனை மறுபடியும் தீங்கு செய்யாதீங்க, அவமானம் செய்யாதீங்க. அவர் உங்களை கணக்கு கேட்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நிச்சயமாய் சிலுவை பார்க்கும்போது உங்க மனசுல என்ன பண்ணும்? ஆண்டவரே இனிமே செய்ய மாட்டேப்பா, செஞ்சிருந்து இனியோட பிசாசுக்கு எல்லாம் வெளியே போகட்டும், இனிமே நான் இனிமேல செய்ய மாட்டேன் என்று பொறுத்தனை சில பேர் ஒப்பு கொடுப்பீங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஜீசஸ் ஹalleluya. ಏನೋ ತಂದಿಲ್ಲ ಹುಟ್ಟುವಾಗಲೇ ವೈಯೋದೇ. இன்னைக்கு அப்படின்றதுல இன்னைக்கு மனம் மாறினால் பரலோகம் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும். நாளைக்கு 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 நாள் தள்ளிக்கொண்டே போவோம். இன்றைக்கு மனம் திரும்பினால் பரலோகம் உங்களுக்காக வானம் திறக்கப்படும். நீங்கள் கர்த்தருக்குள்ள ஞானஸ்தானத்திற்காக மறைக்கப்படணும். அல்லேலூயா. உங்களை நீங்கள் மறக்கும் போது உங்கள் சுயத்தை மறக்கும் போது இயேசு கூட நீங்க உயிரோடு கூட எழுந்துவீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை நான் மரிச்சிட்டா எங்க போவேன்? கிறிஸ்துவுக்குள் உண்மையா நீங்க மரிச்சினா கண்ணு திறந்த உடனே ஆபிரகாம் அடியில இருப்பீங்க. ஒருவேளை உங்கள் சுயமா நீங்க மரிச்சா எங்க போயிருப்பீங்க எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அநேக விதமான மரணங்கள் வருது, சாவு வருது, ஆக்சிடென்ட் ஆகும், அங்க போய் இங்க போய் சில ஏவுதலுக்கு வரலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நான் கிறிஸ்துவுக்காக மரிப்பேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சிலுவை கொஞ்சம் பாருங்க. அந்த கொல்கதா மலையில் தொங்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவர் 3 ஆண்டுகள் தொங்கி அவர் தாகம் தாகம் என்ன தாகம் சொன்னார்? உங்க குடும்பம் எனக்குள் கொண்டு வர வேண்டும் ஆத்துமா தாகத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். அவர்கள் எல்லாம் நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க. பாய்வெல்லாம் வரணும், இவங்களெல்லாம் சொல்லணும், இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. கடைசியா சபையுடைய அறிவிப்பு இருக்கும். அதை கேட்டு அதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய கூட நாங்களும் உங்களுடைய சபைக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாய் யாராவது ஒருவர் சொல்லுங்க. எல்லாம் நேராக ஒப்பு கொடுத்தீர்களா? அல்லேலூயா. உங்க இருதயத்தை சிலுவை நோக்கிச்சா? கண்டிஷனா எதுவும் இல்லைங்க. உங்க மனசு ஒப்பு கொடுத்தா கடவுளுக்கு பக்கமாய் நீங்க திரும்பி கொள்ளுங்க. ஏன்னா மறுபடியும் இந்த வார்த்தை உங்களுக்கு போதிக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா பேசியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பைத்தியங்களுக்கோ தேவ வசனங்கள் பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கிறவர்களுக்கோ தேவனுடைய பலனாய் இருக்கிறது. ரட்சிப்புக்குள்ள வருகிற பிள்ளைகளே, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, சபைக்கு தொடர்ந்து வருகிற கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளே, இந்த வசனம் உங்களுக்கு பலனாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கரங்களும் தேவன் தாமே உங்கள் கரங்களை ஆசீர்வதித்து வந்த பிள்ளைகள் வராத பிள்ளைகளும் நாம் ஜெபத்திலே ஆற்றிக்கொள்வோம். அவர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபம் பண்ணுவோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபத்தை முடித்த உடனே சில சபையுடைய அறிவிப்பு இருக்கும். அந்த சபையில் கேட்டு நாம் கடந்து போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். வந்த யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொள்கிறோம்.
Hallelujah.